नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தொடர்ந்து நாம் இஸ்லாமிய நாடுகளும் அதன் கலாச்சாரங்களும் என்கின்ற தலைப்பிலே பல நாடுகளை பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காண இருக்கக்கூடிய நாடு என்பது நம் அனைவர்களுக்குமே நல்ல தெரிந்த, ஒரு சில வேளைகளில் நாம் இதை பற்றி அதிகமான தகவல்களை கேள்விப்பட்டு கூட இருக்கலாம். நம்முடைய சொந்த பந்தங்களில் பல நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்படிப்பட்ட நமக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மலேசியா அப்படிங்கிற ஒரு நாடை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மலேசியா என்பது கிட்டத்தட்ட ஒரு 1,27,000 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட ஒரு நாடு. இதில் மொத்தம் 33 லட்சம் நபர்கள் வாழ்கிறார்கள். பாப்புலேஷன் 33 லட்சம். உலகிலேயே 42வது ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ், அதனுடைய லிஸ்டில் 42nd பிளேஸ் மலேசியாவுக்கு உண்டு. இதனுடைய தலைநகரமாக கோலாலம்பூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிட்டி, ஒரு இடம் இருக்குது. ரொம்பவுமே ஒரு பழமை வாய்ந்த நல்ல கல்ச்சர் உடைய ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய ஆரிஜின், ஆரம்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் இருந்தும் சைனாவில் இருந்தும் வியாபார நிமித்தமாக அந்த வழியாக சென்றவர்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குடியேற ஆரம்பிச்சு அப்படிதான் என்ன பண்ணுதுன்னா இந்த நாடு உருவாகுது. மேக்சிமம் பீப்புள் இங்கேருந்து வியாபார நிமித்தமாக அந்த வழியாக போகும்போது இந்த நாட்டிலே குடிபெயர்ந்து அப்படி அங்கேயே வாழ்ந்து, அதற்கு அடுத்ததாக அங்கே தனி கலாச்சாரங்கள், அவர்களுக்கு உண்டான வழிமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக உருவாகி அந்த நாடு உருவாச்சு அப்படின்னு போடுறாங்க. இந்த மலேசியா என்பதும் பிரிட்டிஷினுடைய ஆட்சிக்கு கீழ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்த ஒரு நாடு. கிட்டத்தட்ட மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பின்னர் இவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அந்த ஃபாதர் ஆஃப் மலேசியன் இண்டிபெண்டன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நபர் டுங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல் ஹாஜ் என்பவர். அவர் ஃபாதர் ஆஃப் மலேசியன் இண்டிபெண்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். செப்டம்பர் 16, 1963 ஆண்டிலே இவங்களுக்கு என்ற இவர்களுக்கு உண்டான ஆட்சி முறைகளை இவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, செட் பண்ணி அதிலிருந்து இன்று வரை தெளிவான ஒரு நல்ல ஆட்சியாக ஃபெடரல் ஆட்சி அந்த நாட்டில் நடந்து வருது. அதே போல் எக்கனாமிக் growth அப்படின்னு பார்த்தா உலகத்திலேயே 36வது இடத்துல, பொருளாதாரத்தில் 36th பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, மலேசியா இருக்கிறாங்க. பெர் கேபிட்டா இன்கம் அடிப்படையில் பார்க்கும்போது 30வது இடத்திலே, உலகத்திலேயே 30வது இடத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். மலேசியாவுக்கு அப்படின்னு சொல்லி சில தனித்துவம் வாய்ந்த சில இடங்கள் இருக்குது. அந்த ஊரில் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அழகான சில இடங்கள், முக்கியமாக சில தீவுகள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது லங்கவி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தீவு. அதே போல் பெரஹன்டியன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு தீவு. இந்த 2 தீவுமே டூரிசமுக்காக ஸ்பெஷலாக உருவாக்கி வைக்கப்பட்ட, காண அழகாக, பார்க்க அழகாக இருக்கக்கூடிய தீவுகள். அதே போல் தமன் நெகாரா நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பார்க் ஒன்று உண்டு. அதே போல் பாட்டு கேவ்ஸ் அப்படின்னு கோலாலம்பூரில் அந்த கேவ்ஸ் அங்கே ஒன்று இருக்குது. அதே போல் பினாங் அப்படிங்கிற ஊரில் பினாங் ஹில்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்குது. இந்த பினாங் அப்படிங்கிறது யுனெஸ்கோவால் சைட் ஃபார் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், மிக தொன்மை மிகுந்த ஒரு பல கட்டடங்கள், பல கலாச்சார மையமாக இது இருக்கிறது என்று யுனெஸ்கோவால் சொல்லப்பட்ட இடம் அந்த ஊரில் இருக்குது. நாம் எல்லோரும் அறிந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர் அப்படிங்கிறது மலேசியாவில் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரே மாதிரியான 2 பெரிய டவர்ஸ் இருக்கும். அந்த 2த்துக்கு நடுவில் இங்கேருந்து அங்கே போகிற மாதிரியான ஒரு வழி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு, மலேசியாவுக்கு யார் போனாலுமே அதுக்கு கீழே நின்று என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி போடுற அளவுக்கு நல்ல ஃபேமஸான ஒரு பில்டிங், ஒரு ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னால் அந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த அமைப்பு. இவர்களுடைய ஊரினுடைய வியாபாரம் அப்படின்னு பார்த்தா முக்கியமான வியாபாரம் செமிகண்டக்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய, நம்ம ஃபோனில், எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பயன்படுத்தக்கூடிய
செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த பார்ட் வந்து இவர்களினுடைய வியாபாரத்தின் மிக முக்கிய பகுதி. அதே போல் ரிஃபைன்டு பெட்ரோலியம் கேஸ், அதே மாதிரி வந்து குரூட் ஆயில், அதே போல் பாம் ஆயில் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, உணவுக்கு பாம் ஆயில் அப்படின்னு பயன்படுது, அந்த பாம் ஆயிலும் இவங்க அதிகமான தயாரிப்புல இவங்க என்ன பண்றாங்கன்னா அது எல்லாமே ப்ரொடக்ஷன் வைஸா அதை கொடுக்குறாங்க. அதே போல் ஐடி செக்டார் மலேசியாவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது அவங்களுக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து அவங்க ஊர்ல வந்து அந்த மலேசியாவினுடைய பொருளாதாரத்துல முக்கிய அங்கம் வகுக்குது. அதே போல் டூரிசம், வெளிநாட்டவர்கள் வந்து பார்த்து போகக்கூடிய அந்த டூரிசம் மூலமாகவும் இவர்களுக்கு வருவாய் ஏற்படுகிறது. அதே போல் அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டா இவர்களுடைய நாட்டை பொறுத்த மட்டில் ரப்பர் அதிகமாக தயாரிக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாம் ஆயில் தயாரித்து அதை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவர்களிடத்துல மினரல் ரிசோர்ஸ் நிறைய இருக்குது. அதில் முக்கியமானவைகள் டின் என்று அழைக்கப்படக்கூடிய தகரம். அந்த தகரத்தினுடைய ரிசோர்ஸ் வந்து இவங்க கிட்ட வந்து ரொம்ப நிறைய இருக்கு. பாக்சைட் என்று அழைக்கப்படக்கூடிய அலுமினியம் ரிசோர்ஸ் அதுவும் வந்து இருக்குது. காப்பர் இவங்க கிட்ட இருக்கு. அயன், அந்த இரும்பும் வந்து இவங்க கிட்ட என்ன பண்ணுதுன்னா அதிகமான ரிசோர்ஸாக இவர்களிடத்துல இருக்கிறது. இவர்களுடைய ஊரிலே நாட்டிற்கு என்று சேவை செய்து நாட்டிற்கு என்று தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை தன்னுடைய பங்களிப்பு அதிகமாக கொடுத்த நபர்களுக்கு தத்தோ அப்படிங்கிற அந்த பேரை வந்து இவங்க கொடுக்கக்கூடிய வழக்கத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். தத்தோ தத்தோ ஸ்ரீ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலா அது வெளிநாடுகளில் கொடுக்கப்படக்கூடிய சர் அப்படிங்கிற அந்த பட்டத்திற்கு தகுதியான ஒரு பட்டம் வந்து தத்தோ ஸ்ரீ. நம்ம சில பேர் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய கல்லூரிக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு நபர் வந்தார். அவருடைய பெயர் கூட வந்து தத்தோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சில பத்திரிகைகள்ல கூட பட்டமளிப்புலா கெஸ்ட் எழுதும்போது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, தத்தோ சிரி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதின அந்த கவனங்கள்லாம் இருக்கு. அந்த தத்தோ சிரி அப்படிங்கிறது வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்த நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுல கூடுதலான தகவல் என்னன்னா, தத்தோ பட்டம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவருடைய மனைவிக்கு தத்தின் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ உதாரணமா பாசித் உஸ்தாதுக்கு தத்தோ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். தத்தோ அப்துல் பாசித் அப்படின்னு சொல்லிட்டு பாசித் உஸ்தாதினுடைய மனைவியை குறிப்பிடுவதற்கு தத்தின் பாசித் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா குறிப்பிடுறாங்க. அதே போல் இவர்களுடைய மேரேஜ் கல்ச்சருங்கிறது உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சரா இருக்குது. கிட்டத்தட்ட அதிகம் செலவு செய்து திருமணம் நடத்தக்கூடியவர்களாக மலாய் மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லா சராசரியான திருமணங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை இவங்க என்ன பண்றாங்கன்னா 5 லட்சம் மலேசியன் ரிங்கெட்ஸ் பயன்படுத்தி இவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் இருக்கு. இந்த ஊர்ல வந்து 70% மலாய் இருக்கிறாங்க. 70% ஆஃப் த பீப்புள் வந்து மலேசியாவினுடைய அந்த நாட்டினுடைய மக்கள். 22% சைனீஸ் இருக்கிறாங்க. 6.6% இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. இதில் 63% இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். இதுல உணவு வகையை மட்டும் விட்டுட்டேன், அதை மட்டும் முடிச்சுட்டு நான் போயிடுறேன். நேஷனல் ஃபுட் அப்படிங்கிறது இவர்களுடைய ஊர்ல வந்து நாசி லெமாக் என்று அழைக்கப்படக்கூடிய, ரொம்ப பெருசா நினைக்க வேணாம், தேங்காய் சோறு, அவ்வளவுதான். அது சாதாரணமான தேங்காய் சோறு வந்து அதனுடைய பேர் வந்து நாசி லெமாக் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதே போல சத்தாய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிரில்டு சிக்கன் அண்ட் கிரில்டு பீஃப் வந்து இவர்களுடைய ஊர்ல நல்ல உணவா இருக்குது. அதே போல வந்து நேஷனல் ட்ரிங்க் வந்து தெஹ் தாரிக் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு டீ. அந்த டீ வந்து கண்டென்ஸ்டு மில்க்ல தயாரிக்கப்படக்கூடிய ஒரு டீயா என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஆடை கலாச்சாரத்தை பொறுத்த மட்டில் இவங்களுடைய ஆடை கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவர்கள் ஆண்கள் போடக்கூடிய உடைக்கு பஜு மெலாயு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல ஒரு ஷர்ட்டு, ஒரு முட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஷர்ட்டு, கீழே வந்து பேண்ட், நல்ல லூஸா இருக்கக்கூடிய பேண்ட். இதை போட்டுட்டு இடுப்பில் இருந்து முட்டி வரையில தனியா ஒரு துண்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க கட்டிக்கிறாங்க. இது வந்து ஆண்களினுடைய அவங்களுடைய அந்த நாட்டினுடைய கலாச்சார ட்ரெஸ். அதே போல் பெண்களுக்கு பஜு குருங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ், அதுவும் இதே போன்ற துணியில உள்ளதுதான். நல்லா அவங்களுக்கு லென்த்தா, இன்னும் லென்த்தா இருந்து கீழேயும் வந்து நல்ல லென்த்தா போடக்கூடிய ஒரு ஆடைகளை இவர்கள் அணிகிறார்கள். மலேசியாவுக்குன்னு தனி சிறப்பு என்னன்னா, நம்ம கலர் கைலி கட்டுறோம்ல, உண்மையிலேயே கலர் கைலி அப்படிங்கிறது மலேசியாவுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து கலரா கைலி கட்டுறாங்க. அதே போல சட்டையும் பார்த்தீங்கன்னா, மலேசியாவினுடைய சட்டையெல்லாம் நீங்க பார்த்தா வந்து அதெல்லாம் நம்ம போடுறதுக்கே நமக்கு மனசு வராது. அந்த மாதிரியான கலர்கள் அதுல என்ன பண்ணோம்னா அடங்கி இருக்கும். ஒரு சில நபர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்த போது அவங்களுடைய சட்டைலாம் பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம். ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம ரசித்ததெல்லாம் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மீதமுண்டான நாட்களில் மற்ற சில நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்திருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.